நீங்க ஒரு FMCG ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸுமே உங்களோட ப்ராடக்ட் அவைலபிளா வச்சுட்டீங்க, ஆனாலும் சேல்ஸ் டவுனா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்க ஒரு FMCG பிராண்டுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும்ன்றது இப்போ இந்த வீடியோல உங்களுக்காக சொல்றேன். வணக்கம், லெஜெண்டரி சொல்யூஷன்ஸ்ல இருந்து நான் ஜான் ஜெயராஜ், மார்க்கெட்டிங், பிராண்டிங் அண்ட் அட்வர்டைசிங் எக்ஸ்பர்ட். நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப், காமன் ரேக்ல அவங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு நாங்க இவங்களுக்குன்னு பிரைவேட் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா கண்டோலாஸ் வந்து நாங்க பண்ணோம். MDF கண்டோலாஸ், அப்புறமா மெட்டல் கண்டோலாஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் அதுல வந்து டிஸ்பிளே பண்ணோம். ரெண்டாவது நாங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப் இன்ஷா பிராண்டிங். இன்ஷா பிராண்டிங், வால் போஸ்டர்ஸ், வினல் வித் சன்போர்டு, டேங்லர்ஸ், இந்த மாதிரி வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸை கம்ப்ளீட்டா வந்து நாங்க பிராண்டிங் பண்ணோம். மூணாவதா நாங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப், அந்த ரீட்டைல் ஸ்டோர்ல ஒரு ப்ரொமோட்டரை பிக்ஸ் பண்ணி அந்த ப்ரொமோட்டர் மூலமா நாங்க எங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீ சாம்பிளிங் கொடுத்தோம். ஃப்ரீ சாம்பிளிங் மட்டும் கொடுத்தது இல்லாம நாங்க அங்க ஒரு யூனிக்கான ஒரு ஆஃபர் ஒன்று கிரியேட் பண்ணி அங்க அந்த கஸ்டமருக்கு ஆன் ஸ்பாட்ல அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆஃபர்ல சேல் பண்ண ஆரம்பித்தோம். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த FMCG ப்ராடக்டோட பிராண்டோட சேல்ஸ் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எங்களோட டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்டோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ சோ மச்.